வெல்கம் டு ஸ்டோரி டைம். டுடே ஸ்டோரி வேட்டைக்காரனும் புறாக்களும். ஒரு பெரிய ஆலமரத்தின் உச்சியில் ஒரு காகம் வசித்து வந்தது. ஒவ்வொரு அதிகாலையிலும் காகம் உணவு சேகரிக்க கிராமத்திற்கு பறந்து சென்று மாலையில் திரும்பி வரும். ஒரு நாள் காகம் ஊருக்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது கையில் விதைகளுடன் ஒரு வேட்டைக்காரன் மரத்தின் அருகே வருவதைக் கண்டது. காகம் தனக்குள் நினைத்துக் கொண்டது, இந்த வேட்டைக்காரன் யாரையோ கொல்லப் போகிறான். அவன் கையில் உள்ள தானியங்கள் பறவைகளை கவர்ந்திருக்கத்தான். எனவே காகம் மரத்திற்கு திரும்பி பறந்து சென்று மரத்தில் வசிக்கும் பல விலங்குகளையும் காட்டு பறவைகளையும் ஒன்று திரட்டியது. நண்பர்களே, ஒரு தீய வேட்டைக்காரன் நம் வீட்டை நோக்கி வருகிறான். அவன் கைகளில் சில சுவையான தானியங்கள் உள்ளன. அவன் உங்களை தூண்டுவதற்காக அவற்றை சுற்றி வீசுவான். அவற்றில் எதையும் தொடாதே, இல்லையெனில் உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். காகம் சொன்னது போலவே வேட்டைக்காரன் தானியங்களை மரத்தின் முன் இருந்தான். பறவைகள் அல்லது விலங்குகள் எதுவும் அதன் அருகில் சென்றன. துரதிர்ஷ்டவசமாக வானத்திலிருந்து தானியங்களை சாப்பிட ஏராளமான புறாக்கள் கூட்டம் இறங்கின. புறாக்கள் தானியங்களின் மீது பாய்ந்தன. அவர்கள் அதை உணரும் முன் வேட்டைக்காரன் அவற்றின் மீது வலையை வீசினான். எல்லா புறாக்களும் பிடிபட்டன. அவை தங்கள் ராஜாவிடம், அது ஒரு பொறி, அந்த தீய வேட்டைக்காரன் இப்போது நம் அனைவரையும் கொன்று விடுவான் என்று கூக்குரலிட்டன. அரசன், கவலைப்படாதே, எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த திட்டம் வெற்றி பெற நாம் அனைவரும் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்றான். நான் 3 வரை எண்ணும் போது எல்லோரும் உங்கள் இறக்கைகளை அசைத்து வானத்தை நோக்கி பறக்க வேண்டும். நாம் வலையுடன் பாதுகாப்பாக பறக்கப் போகிறோம் என்று ராஜா கூறினார். வேட்டைக்காரன் வலையை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது ஒரே நாளில் இவ்வளவு பறவைகளை பிடித்தது எவ்வளவு அதிர்ஷ்டம் என்று கற்பனை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. பறவைகள் இறக்கைகளை அசைத்து அவன் கண்களுக்கு முன்பாகவே வானத்தை நோக்கி உயர்ந்தன. வேட்டைக்காரன், போரு, நீ என் வலையை உன்னுடன் எடுத்துச் செல்கிறாய் என்று கூச்சலிட்டான். ஆனால் பறவைகள் வெகு தூரம் பறந்துவிட்டன. வேட்டைக்காரனால் எதுவும் செய்ய முடியாது என்பது தெளிவாக தெரிந்தது. அவை வேட்டைக்காரனிடமிருந்து பாதுகாப்பாக விலகி இருந்தபோது, ராஜா, என் நல்ல நண்பனான எலிகளின் ராஜாவிடம் பயணிப்போம். அவன் தன் கூர்மையான பற்களால் நம்மை வலையிலிருந்து விடுவிப்பான் என்றான். எனவே புறாக்கள் எலியிடம் சென்றன. எலிகளின் ராஜா தனது நண்பனை வலையில் சிக்கியிருந்தாலும் அதை பார்த்து மகிழ்ச்சியடைந்தார். அவர் தனது நெருங்கிய நண்பர்கள் அனைவரையும் அழைத்தார். சில நிமிடங்களில் புறாக்கள் முற்றிலும் சுதந்திரமாகி விட்டன. எலிகளின் ராஜா சுதந்திர புறாக்களை பார்த்து, நீங்கள் ஒன்றுபட்டால் நீங்கள் விரும்பும் எதையும் செய்யலாம் என்றார். ஒழுக்கம், ஒன்றுபட்டது நீங்கள் எப்போதும் வெற்றி பெறுவீர்கள். Thanks for watching. More videos, subscribe my channel.